ஹாய், நான் ஜாய். சோலை ராணின்ற ஒரு பொண்ணு சிவகாசியில் சூசைட் பண்ணி இறந்துருக்கா. அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். சோலை ராணின்ற பொண்ணு சிவகாசி அயனாடா ஜானகி அம்மாள் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கா. அதே காலேஜில் சீனியராக இருக்க பையனை வந்து லவ் பண்ணியிருக்கான். அந்த பையன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவன் காலேஜ் அவுட் ஆகிட்டான். காலேஜ் முடிச்சுட்டு அவன் வெளியே போயிட்டான். அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையனும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான். சோலை ராணின்ற பொண்ணும். அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பையன் கூட வந்து பிக்கப் பண்ண வந்திருப்பான் போல அந்த பொண்ணை. அந்த பொண்ணு கூட அப்படியே செல்ஃபி எடுத்திருக்காங்க. 2 பேரும் செல்ஃபி எடுத்து அந்த பொண்ணு வந்து அந்த போட்டோ எடுத்தது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டிருக்கா. அதே காலேஜில் படிக்கிற சக மாணவி வந்து அந்த போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த காலேஜ் ஆஃபீஸ் பியூன் மணிமாறன், அசிங்கமா வாயில மணிமாறன்ற அந்த பாடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கா. அந்த மணிமாறன் என்ன பண்ணியிருக்கான்னா பிரின்சிபலுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். பிரின்சிபல் இந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த சோலை ராணின்ற அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் காலேஜ் கூப்பிட்டு எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க. நல்லா காலேஜாக இருந்தா இந்த மாதிரி அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க பொண்ணு பண்ணிட்டு இருக்கா, இது வந்து சரியில்லை, இந்த மாதிரி அவர் ஸ்டடீஸ் வந்து கெட்டு போவோம், அந்த பொண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோமா, ஸ்டடீஸ் கெட்டு போவோம், இந்த மாதிரி லவ் லைஃப் பண்ணாத, வாழ்க்கை இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு நீ ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நீ பார்த்துக்குமா அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த சோலை ராணியை அவங்க அம்மா முன்னே அசிங்கப்படுத்திருக்கான். கேவலமாக பேசியிருக்கான். கேவலமாக பேசி அந்த பொண்ணை மனம் உடைச்சதுக்கு ஆளாக்கியிருக்கான். அது இல்லாமல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். என்னடா லவ் தானே பண்ணாங்க, என்ன தப்பா பண்ணாங்க? லவ் தானே, ஏதோ போட்டோ எடுத்து போட்டாங்க, அதுக்கு நீ வந்து ஒரு காலேஜ் நல்ல காலேஜா இருந்தா ஒரு நல்லபடியா அட்வைஸ் கொடுத்து அந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆக்காம சின்னதாவே முடிச்சுட்டு அந்த இஷ்யூ அப்பயே முடிச்சு விட்டுருக்கணும். எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது. ஆனா அந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்த அம்மா முன்ன காலேஜ்லயும் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடயே இல்லை. சோலை ராணின்ற அந்த மாணவி வந்து இன்னைக்கு உயிரோடயே இல்லை. நேற்று வந்து நியூஸ் வந்தது, ஏதோ மூலையில வந்து போட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த காலேஜில் படிக்கிற சக மாணவர்கள் அந்த மாணவிகள் எல்லாம் சேர்ந்து காலேஜில் ப்ரொட்டஸ்ட் நடத்தி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கள் காலேஜில் நடந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து இன்னைக்கு பெண்குயின் வந்து ஏதோ ஸ்டோரி, பெண்குயின் எப்பயோ அந்த ஸ்டோரி வந்து இன்னைக்கு போட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க. என்னடா காமெடி பண்ணுறீங்களாடா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. சரி, நான் கதைக்கு வரேன். இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த பசங்களை வந்து அந்த பொண்ணோட இறுதி சடங்கு கூட அந்த காலேஜ் வந்து போக விடாம பர்மிஷன் கொடுக்கலையா. இந்த மாதிரி பசங்க யாரும் போக கூடாது சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பசங்களும் இறுதி சடங்கு கூட போகாம இருந்திருக்காங்க அந்த பொண்ணோட டெத்துக்கு. அதால குதிச்சு போன பசங்க காலேஜில் வாசல்லே இறங்கி போராட்டம் பண்ணி இன்னைக்கு இந்த நியூஸை எல்லாருக்கும் தெரியுற மாதிரி எல்லா இன்ஃப்ளூயன்ஸுக்கும் சொல்லி எல்லாருக்கிட்டே எல்லா போஸ்ட்லயும் எல்லா கமெண்ட்லயும் போய் அவங்க போட்டிருக்காங்க. அதை பார்த்து எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது? ஏன்னா வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து இப்ப நடக்கல, நம்ம தமிழ்நாட்டுல பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். சோலை ராணின்ற அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். இதான் என்னோட ஆசை. கமெண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நிறைய பேர் தெரியல, அதை பத்தி தெரிய வைங்க. அப்பதான் அந்த மாணவர்களுக்கான போராட்டத்து ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா அந்த காலேஜில் வந்து இந்த மாதிரி பசங்க வந்து போடாம பண்ணதுக்கு இவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து காலேஜில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, நீங்க வந்து எங்களுக்கு வந்து முடிவு ஒரு விசாரணை பண்ணி முடிவு கிடைச்சாதான் நாங்கள் இந்த போராட்டத்தை விடுவோம் சொல்லிட்டு ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆகணும். நீங்க எல்லாரும் கமெண்ட்ல சப்போர்ட் சோலை ராணின்னு போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை முடிஞ்சளவு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. சோலை ராணிக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். பாய்.